அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சங்க காலத்தில் விலங்குகளும் இயற்கை சூழலும், இதுதான் தலைப்பு. இன்னைக்கு பேச போற தலைப்பு. நம்ம கூட இணைந்திருப்பவர் இன்னைக்கு டாக்டர் MC சத்யநாராயணன் அவர் தான். சார் அசோசியேட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி அண்ட் வைல்ட் லைஃப் பயாலஜி, AVC காலேஜ் மயிலாடுதுறை. சார் கிட்டத்தட்ட ஒரு 29 ஆண்டுகள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கற்பித்தல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு 35 ஆண்டுகள் இது நம்ம ஆராய்ச்சியில இருந்திருக்காரு. அது பல வகையான ஆராய்ச்சியில இருந்திருக்காரு. பல விருதுகள் வாங்கியிருக்காரு. ரிட்டையர்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு தலைப்புல பேசியிருக்காரு. ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 years இருக்குன்னு நினைக்கிறேன். சார் பேசியிருக்காரு. இது 2வது ஸ்பீச். விலங்குகள் பத்தியும் சங்ககால விலங்குகள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி, ஓகே அப்படின்னு சொன்னேன். நம்மளும் பேசுறதில்ல, அந்த தலைப்புல இது வரைக்கும் பேசுறதில்ல. சங்க காலத்துல என்னென்ன விலங்குகள் இருக்கு, இலக்கியங்கள்ல பிரிச்சு பார்த்ததில்ல. சொன்ன பிறகு சார் பேசின பிறகு போனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போகலாம் தோணுது எனக்கு. சார் பேசிட்டோம், பார்ப்போம். வாங்க சார், நீங்க உரையத்தார் ஆரம்பிக்கலாம் சார். நீங்க ஆரம்பி. நன்றி திரு சிகாமணி ஸ்ரீபன்ராஜ் அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் பார்த்த இந்த தலைப்பு சங்க காலத்தில் சூழலியல். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சவுண்ட் கேட்கல. சங்க காலத்தில் சூழலியல், நிலப்பரப்பு, விலங்குகளின் நடத்தை, இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் பாரம்பரிய அறிவின் முக்கியத்துவம். இந்த டாபிக், இது ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுங்களா? நான் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கேன். அந்த காலத்துல ABC கால இருக்கும்போது நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணும்போது நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வனவிலங்கு சரணாலயம் அங்கதான் போய் காட்டு கோயிலை பற்றியும் மயில்கள் பற்றியும் நிறைய யானைகள், அது நிறைய மான்கள் பற்றியும் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் எனக்கு தோணவில்லை. எங்களுக்கு தோணவே இல்லை இந்த சங்க இலக்கியம் ஒண்ணு இருக்கான்னு நம்ம அதை நினைக்கவே இல்லை. ஆனா 2020 ஆண்டுலதான் நான் ஒரு நினைச்சேன். சில இப்போ நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை நான் ஏன் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தா, ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்கோம், நிறைய படிப்போம், மாணவர்கள்லாம் கல்வி கற்றுக் கொடுத்தோம் வனவெளிகள் பற்றி. ஆனா அதை நடத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நானே நடத்தையெல்லாம் போய் காட்டுக்குள்ள போய் நிறைய மயில்கள் புதுக்கோட்டை போய் ஃபுல்லா நானே ஈவன் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் 60ல மயில்களோட போயிருக்கிறேன். நான் 2 ஆண்டுகள் மயிலோட அங்கே போய் அடிக்கடி போய் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். பிறகு என்னன்னா சங்க இலக்கியத்துல படிக்கும் போது நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கணும். அந்த சங்க காலத்துல சூழல், நிலப்பரப்பு எப்படி இருக்கு, விலங்குகள் பற்றி சொல்லியிருக்காங்க, அதனுடைய நடத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் பாரம்பரிய அறிவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பிறகு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, சங்க இலக்கியம் ஒரு பொக்கிஷம். சங்க கவிதைகள் என்பது ஒரு இயற்கை கவிதை, ரொம்ப முக்கியமானது. நம்ம கவிஞர்கள் அந்த காலத்துல இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்தார்கள். ஆகையால் தான் அவங்க அந்த இயற்கையை உன்னிப்பாக கவனித்தார்கள். அது மட்டும் இல்ல, ரொம்ப 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 உற்சாகமாகவும் கவனித்தார்கள். தமிழ் மக்கள் இயற்கையுடன் நெருங்கிய உறவு கொண்டார். இது நம்ம ரொம்ப முக்கியமான, நம்ம அந்த மக்களும் ரொம்ப அந்த இயற்கையை ரசித்தார்கள் என்பதை சங்க இலக்கியம் வெளியிட்டு. சங்கம் படிச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா மரங்கள் மற்றும் காட்டு விலங்குகள் நண்பர்கள், ரொம்ப முக்கியமான. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நண்பர்களா இருந்தால் தான் நம்ம பாதுகாக்கலாம், விலங்குகளை பாதுகாக்கலாம், மனிதர்களும் பாதுகாக்கலாம். பிறகு இந்த சங்க இலக்கியம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய அறிவு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ட்ரெடிஷனல் நாலேஜ் சொல்லுவோம், இந்தியன் ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படின்னு கூறுவார்கள் ஆங்கிலத்தில். சூழல், நிலப்பரப்பு, உயிரியல், அந்த வகை பிரித்தல், நடத்தை, இயற்கை வளங்கள், பாதுகாப்பு பற்றிய அறிவின் வளர்த்தம். இது பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே பெரிய சயின்டிஸ்ட் சொல்லி ஈத்தாலஜிஸ்ட் சொல்றோம். ஆங்கிலத்துல இந்த வனவிலங்குகளுடைய நடத்தை படிக்கிற பேர் ஈத்தாலஜிஸ்ட். அதாவது அதை நடத்தை, பிஹேவியர் ஸ்டடிஸ் பண்றவங்கலாம் ஈத்தாலஜி பிஹேவியர், அது ஈத்தாலஜிஸ்ட் சொல்றோம். ஆனா அந்த காலத்துல 2000 நம்ம கவிஞர்கள் ஈத்தாலஜிஸ்ட். நான் எப்பவுமே சொல்றது எல்லாருக்கும், அவங்கதான் ஈத்தாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், தே ஆர் தி சயின்டிஸ்ட். இதெல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த செல்வம் பண்டை சங்க காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறிஞர் காலத்துல ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சங்க இலக்கியத்தை பாரம்பரியவின் மதிப்பு மிக்க ஆதாரமாக ரொம்ப முக்கியமான சங்க பாரம்பரிய. பிறகு இந்த மன்னர்கள், கவிஞர்கள் மற்றும் மக்கள் பாத்தீங்கன்னா
இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து ரொம்ப 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 ஆர்வமா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மன்னர்களும் கவிஞர்கள் மற்றும் மக்கள் எல்லாமே இயற்கை வேண்டும், இயற்கை வளங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். பிறகு இந்த செழிப்பை கொண்டு வருவதற்காக என்ன பண்ணாங்கன்னா, மன்னர் மற்றும் மக்கள் இயற்கையை பாதுகாக்க விரும்பினார். நம்ம வந்து அதை பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும், அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், முக்கியத்துவம் தந்தாங்க. மன்னர்களும் மக்களும் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு விரும்பினார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். என்ன உறுதியாக நம்பினாங்க தெரியுமா அந்த காலத்துல மக்கள்லாம்? நாம் இயற்கையை தொந்தரவு செய்தால் பிறகு இயற்கை அதன் சொந்த வழியில் நம்மை தண்டிக்கும். பாருங்க, நீங்க இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப முதுமலை அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த காரிடான்னு சொல்லுவோம். இந்த யானைக்கு வந்து இந்த வறண்டா காரிடார்ஸ், அதுலதான் வந்து எப்பவுமே வந்து ஒரு சாரி ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காரிடார்ஸ் யானைகள்லாம் ஒரு முதுமலையில இருந்து அது வந்து கேரளாவுக்கு போகும், கேரளா இருந்து கர்நாடகா போகும். இது செல்லுவதற்கு எல்லாமே இந்த பாதையெல்லாம் க்ளோஸ், எல்லாமே ரெசார்ட்ஸ் பில்டிங்லாம் கட்டிட்டோம். ஸோ அது வந்து இயற்கை. நம்ம சுனாமி, அப்புறமா சைக்கிள் புயல் எல்லாமே வருது இல்லையா, சுனாமி அதனுடைய இது. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த இயற்கையை நம்பினாலும் வந்து பாதுகாத்தார்கள் என்று. பிறகு இந்த கவிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கவிஞர்கள் உள்ளூர் கவிஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பர் அவங்களாம் இந்த மரங்கள் பார்த்தாங்க, கவனித்தாங்க. பூக்கள், காடுகள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், மலைகள், இந்த பாலூட்டிகள், ஊர்வன பறவை மற்றும் பூச்சிகளை தங்கள் கவிதைகளை விவரித்தினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் பயாலஜிஸ்டா பண்றாங்க, ஜுவாலஜிஸ்ட், வைல்ட் லைஃப் பாயாலஜி. ஆனா அந்த காலத்துல வந்து 2000 ஆண்டுகள் முன்னவே நம்ம கவிஞர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. சங்க கவிதைகளை பார்த்தீங்கன்னா, மனிதனின் உடல் உறுப்புகளை விலங்குகள் மற்றும் தாவர பாகங்கள் ஒப்பிட்டார் என்றார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாங்க வந்து நிறைய படிச்சோம், ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு எப்பவுமே வந்து மனிதர்களோட வந்து கம்பேர் பண்ணவே இல்லை. ஆனா அந்த காலத்துல பாருங்க, அவங்க என்ன பண்ணிக்கலாம், மனிதன் உடல் உறுப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மயிலுடைய தோகை, இப்போ ஒரு பெண்ணுடைய ஹேர்ஸ் முடியல், அப்புறம் கண்கள், அப்புறம் வந்து மயிலுடைய இந்த நெக்கு, அது வந்து ஒரு ப்ளூ லில்லியன்னு சொல்லுவோம், ப்ளூவோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் வந்து கவனித்தார்கள். விலங்குகள் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்து படிச்சு அதை வந்து புரிந்து கொண்டு அது கவிதை எழுதுறாங்க இல்லையா, ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டியது. சாதாரண விஷயம் இல்லை. எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். எப்படி ஒரு ஒரு வனத்துல ஃபாரஸ்ட்ல போயிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்து கொண்டு எல்லாமே ரசிக்கிறோம், திருப்பி வந்து அதை எழுதி பாட்டை எழுதணும் இல்லையா. பிறகு ரொம்ப முக்கியமானது வந்து எங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாய்விடங்களை அந்த நிலப்பரப்பு திணை என்று 5 வகையில பிரிச்சாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ படிக்கிற இப்போ ஆராய்ச்சி என்ன லேட்டஸ்ட் என்னன்னா, நாங்க வந்து ஜுவாலஜில அல்லது பயாலஜில எல்லாம் ஈகாலஜி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, என்வரன்மெண்ட் பயாலஜி, ஈகோ சிஸ்டம் படிச்சிருப்போம். ஆனா இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜி. இந்த லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜின்றதான் அவங்க வந்து திணை 2000 ஆண்டுகள் இப்போ வந்து நம்ம புதுசா வந்து நான் மாடர்னா வந்து லேண்ட்ஸ்கேப் பண்றேன்னு ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. பட் அந்த காலத்துல வந்து 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு திணையும் அந்த நிலப்பரப்புடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அந்த 5 விரல பார்த்தா நெருக்கமாக தொடர்புடும். மனிதர்கள் வந்து எல்லாமே தொடர்புடுகிறது. அதன் பூக்கள், அங்க இருக்கிற பூக்கள், இந்த மரங்கள், வனவிலங்குகள், மக்கள், அது ரொம்ப முக்கியம். நான் ஏன் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா மக்கள். சரி, நாங்க படிக்கும் போது இதுவரை நான் வந்து பாடத்திட்டத்துல மக்களை பத்தி பேசவே இல்லை. நாங்க நிறைய வந்து வனவிலங்குகளை பற்றி படிச்சிருக்கோம், விலங்குகளை பற்றி சொல்றோம். ஆனால் ஈகோசிஸ்டம் சொன்னோம். ஆனா மக்களுடைய பங்கு அதுல என்னன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த காலத்துல பாருங்க, அந்த திணை கான்செப்ட்ல அவங்க மக்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த காலநிலை மற்றும் புவியியல் போன்ற முறையில் கவிதைகளை பின்பற்றது. இப்ப பாருங்க, ஒரு 5 நான் சொல்றேன். குறிஞ்சி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலை பகுதியில பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மலை சார்ந்த பகுதி. நான் பிறகு வந்து முல்லை, இந்த முல்லை திணை. அதுக்கு பிறகு வந்து பாலைத்திணை, நெய்தல், மருதம். இப்ப ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப குறிஞ்சி நிலை, ஏன் வந்து குறிஞ்சி நிலம் எல்லாருமே வந்து குறிஞ்சி மலர் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வந்து பூக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ரொம்ப ரொம்ப வந்து செய்தி. அந்த செய்தியை வந்து சங்க இலக்கியத்தை ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. அப்புறமா அந்த குறிஞ்சி நிலை திணை, அந்த மவுண்டன் ஏரியா நல்லா வந்து மலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது குறிஞ்சின்னு ஒரு திணைன்னு பேர் வைத்தாங்க. அங்க என்னென்ன மரங்கள் இருக்கின்றது? வேங்கை மரம், திமுசு, தேக்கு மரம், சந்தன மரம், அகில், மூங்கில், நாகம், கடம்பு, குறிகள், இதெல்லாம் வந்து பலா. இவ்வளவு வந்து நாகம் வந்து
ஃபீல்டுக்கு போயிட்டு என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பசங்க ஆராய்ச்சியெல்லாம் நம்ம படிப்போம். ஃபுல்லாவே ஜீனஸ் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். அதோட சயின்டிஃபிக் நேம் எல்லாம் படிப்போம். அந்த காலத்துல அவங்க எல்லாமே வந்து பெரிய நிறைய வந்து விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பேர் தான் இந்த குறிஞ்சி, பிறகு வந்து காந்தல். இந்த பார்த்தீங்கன்னா செங்கந்தாள். இந்த செங்கந்தாள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா செங்கந்தாள் பூ நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃப்ளவர் செங்கந்தாள் பூ. பிறகு வந்து என்னென்ன விலங்குகள் இருக்கின்றது? கரடி, சிறுத்தை, புலி, யானை, மயில். அடுத்த திணை முல்லை நிலத்திணை. இது முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு திணையும் ஒரு பூக்களோட ஒப்பிட்டாங்க. இப்ப பாருங்க, அது வந்து நம்ம குறிஞ்சி மலர். இங்க என்ன பண்ணா இந்நிலை வந்து முல்லை மலரை குறிப்பிட்டார்கள், பேர் அதுல வந்து. அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா மேய்ச்சல் காடுகள். இதுதான் வந்து ஆங்கிலத்துல கிராஸ் லேண்ட் சொல்லுவோம். இதை நீங்க ஃபாரஸ்ட்ல போனீங்க நிறைய வந்து பில்மேய்கள் வந்து இருக்கின்றது. பிறகு வந்து இதுல என்ன இருக்குன்னா ஈரநிலங்கள் இருக்கின்றது. நிறைய வந்து நாங்க வெட்லேண்ட் சொல்லுவோம், ஈரநிலங்கள். இது மாதிரி வந்து ஈரநிலங்கள் இருக்கின்றது. இதுல மான், முயல் இருக்கின்றது. அப்புறம் கொன்றை அல்லது சரக்கொன்றை என்றது ஒரு எல்லோவா மஞ்சளா பூக்கக்கூடிய ஒரு மரம். ஆறுகள் இருப்பதால் மிகவும் வளம். நிறைய ஆறுகள்லாம் இந்த இடத்துல இருக்கின்றது. ஆகையால வந்து சிவப்பு மண் இருக்கின்றது. எவ்வளவு வந்து அந்த இதுல வந்து கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க, எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு. இதுதான் வந்து திணையில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கவனித்தார்கள். மருத நிலத்தனை. இந்த மருதம் இது என்னன்னா மருத மரத்தின் பெயரால் கூடப்பட்டது. இந்த திணை வந்து மருத மரம் அங்க இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து பேர் வந்து மருதம் திணை நிலத்திணை சொன்னாங்க. இங்க வயல் சார்ந்த இடம், குளங்கள் நிறைய வந்து வயல் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் லேண்ட்ஸ்ல இருக்கின்றது. மாமரம் இருக்கின்றது. பிறகு வந்து இந்த கூழை பெலிக்கான்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்து இந்த வந்து வாத்து, மல்லாட் டக்குன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். மீன்கள் நிறைய இருக்கின்றது. பிறகு நிறைய வந்து நன்னீர் வந்து வெட்லேண்ட்ஸ் சொல்லி ஈரநிலங்கள் நிறைய இருந்திருக்கு இந்த திணையில். பிறகு நெய்தல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீலத்தாமரை. இது எதோட சொன்னாங்கன்னா நீலத்தாமரை நிறைய இருந்திருக்காங்க. ஸோ இது அந்த நெய்தல் நிலை வந்து நீல தாமரையோட ஒப்பிட்டார்கள். இந்த இடத்துல என்னென்ன இருக்கும்? கொக்கு இருக்கின்றது, கூழைக்கடா, அப்புறம் இந்த பெலிக்கான் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கின்றது பெலிக்கான். பிறகு நீர்க்காகம், கார்மரான்னு சொல்லுவோம், முதலைகள் நிறைய, அப்புறம் சுறாக்கள், ஷார்க் எல்லாமே இருக்கின்றது. இங்க மெயின் தொழில் பாருங்க, எல்லாமே நான் இந்த படம் போட்டேன்னா மீனவர்கள் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்தல்ல கோஸ்டல் ஏரியா ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இங்க வந்து நிறைய வந்து இது மாதிரி வந்து இந்த மீன் வந்து இருப்பாங்க. பிறகு பாலை. இந்த பாலை இது பாத்தீங்கன்னா வறண்ட நிலத்தனை. வறண்டம் அங்க வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், டெசர்ட்னு சொல்லுவோம் இல்லையா. பாலை மரத்தின் பெயர் பாலை திணை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பாலை. அப்புறம் பாலை, அதுக்கு கேக்டஸ், அது என்ன கற்றாழை. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை இருக்கின்றது. அங்க யானைகள், புலி, ஓனாய், கழுகெல்லாம் நிறைய விலங்குகள் இருந்தது. பிறகு இது ரொம்ப நம்ம முக்கியமானது. சங்க இலக்கியம் மரங்கள் இடம் மிகவும் முக்கியமானது. நம்ம விலங்குகள் மட்டும் இல்ல, அந்த நம்ம கவிஞர்கள் வந்து நிறைய மரங்கள்லாம் பார்த்தாங்க. இந்த தாவரங்கள் தமிழ் பெயர்கள் இருக்கிறது இல்லையா, இப்ப தற்போதைய தாவரங்களின் தமிழ் பெயர்கள் சங்க பெயர்கள் போலவே பல ஆய்வுகள் வெளியிட்டது. ரொம்ப இப்ப எல்லாம் படிக்கிறாங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நாங்க பேரை வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பூக்கள் பேரு மரங்கள் பேர்லாம் வேங்கை மரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி டெக்டோனா கிராண்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சங்க இலக்கியத்தை படிக்கணும். அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரே பேர்ல இருக்கு. சில பேர்களை நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து. இப்ப இதை பாத்தீங்கன்னா இது பாருங்க, நிறைய வந்து புத்தகம்லாம் எழுதிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் படிச்சோம்னா நிறைய வந்து நம்ம விலங்குகளை பற்றி மட்டும் இல்லை, மரங்களை பற்றியும் நிறைய தாவரங்களை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். பிறகு ரொம்ப முக்கியமானது வந்து இலக்கியத்தில் வனவிலங்குகள். இப்ப நம்ம ஆக்சுவலா வனவிலங்குகள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சங்க இலக்கியம் பார்த்தா வரையாடு. நிறைய பேர் வரையாடு பார்த்தீங்கன்னு தெரியாது. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லது வந்து கேரளால போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த வரையாடு, ஆங்கிலத்தில் நீலகிரி டார் சொல்லுவோம். இதை பார்த்தா மலைப்பகுதியில இருக்கும். நிறைய பார்த்தா ஹை கிளிப்ஸ், அப்படியே நம்மளாம் மேல இருந்து பார்த்தா கீழே விழுந்துடும், அது நடக்கவே முடியாது. ஆனா அதுல வந்து வாழ் கொண்டிருக்கின்றது. இந்த சங்க இலக்கியத்துல பார்த்தா எஸ்பெஷலி நற்றிணை, அப்புறம் ஐங்குறுநூறு, குறுந்தொகை, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், கலித்தொகை ஆகியவை பார்த்தீங்கன்னா வரையாடி பற்றி நிறைய வாய்விடம் மற்றும் நடத்தை பற்றி கவிதைகள் விவரித்தினார். நம்ம படிச்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது எப்படி நான் படிச்சேன்னா, ஒரு டாக்டர் வைதேகி ஹெர்பர்ட் அவங்க வந்து ரொம்ப இங்க வந்து தமிழ் படிச்சுட்டு தமிழ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ வந்து யூகேல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. அவங்க ஃபுல்லா வந்து சங்க இலக்கியத்துல கிட்டத்தட்ட வந்து இந்த 2080 இருக்கு இல்லையா பாட்டுகள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக டிரான்ஸ்லேட் நிறைய கவிதைகள் பண்ணியிருக்காங்க.
அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அது படிச்ச உடனே ரொம்ப தமிழ் ஆங்கிலம் படிச்சுக்கினா நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த வரையாடு பத்தி அந்த காலத்துல படிக்கிறாங்க பாருங்க. வரையாடு எங்க இருக்கு நம்ம எல்லாம் பார்க்கவே முடியாது. நான் வந்து நிறைய வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முதலியார் ஊத்துல இருக்கு. ரொம்ப எலிவேட்டட். இங்க பாருங்க, நாங்க இங்கதான் மாணவர்கள் நாங்களாம் அங்க போயிருக்கிறோம். ஒரு ஒன் டே காலையில போனீங்க ஈவினிங் வர இருக்கும். அதை பார்க்கறதுக்காக போறோம். வெரி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கடினம் அது அந்த இடத்துல. அது நம்மளை பார்த்த உடனே ஓடிடும் கம்ப்ளீட்டா. ஸோ ஹை கிளிப்ஸ் இந்த பாருங்க மவுண்டன் ரீஜன்ல வரை வரை வரையாடு பற்றி நிறைய வந்து படிச்சிருக்காங்க. இப்போ அது எங்கெங்கெல்லாம் இருந்தது பாருங்க. நீங்க நிறைய வந்து அகஸ்தியர் மலை, அப்புறம் வந்து ஐந்தலை பொதிகை, மங்களாதேவி, குஞ்சாரம்படி, திருவண்ணாமலை மொட்டை ஆகியவை இலக்கிய குறிப்புகள் அடிப்படையில் வரையாடு வாயுகளை அடையாளம் கண்டது. இப்போ நமக்கு எல்லாம் நிறைய வந்து எங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆங்கிலத்தை படிச்சோம்னா நிறைய இருக்காது. ஆனால் சங்கல்பு படிக்கிறது எங்கெல்லாம் வாய்ந்திருந்தது. ஸோ தீஸ் ஆர் தி ஏரியாஸ், எங்க டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இருந்தது பரவலா இருந்தது அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் ரொம்ப ரொம்ப நமக்கு நிறைய வந்து விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த சங்கம் கிட்டத்தட்ட வந்து 2300 கவிதைகள் இருக்கு. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில நிறைய பேர். நம்ம ஏன்னா தமிழ்ல நிறைய ஆர்வம்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து மயில ரொம்ப இன்ட்ரெஸ்டட். மயில தான் ஆராய்ச்சி செய்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் வந்து மயில தான் நான் வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். நம்ம மாணவர்களை வந்து நான் வந்து அவங்கள வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். நான் நிறைய வந்து இந்த புதுக்கோட்டை மாநிலத்தில் வந்து நிறைய வந்து கிராமங்களா போய் மயில்கள் பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்ப வந்து இந்த மயில வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த சங்க இலக்கியத்துல போய் ஃபுல்லா வந்து உள்ள ரொம்ப என்ட்ரானோன்னு சில கடல், பெரிய கடல் எனக்கு பார்த்தா ரொம்ப கடலா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அதை பிரிண்ட் அவுட்டா எடுத்து திருப்பி வந்து ஒன்னா படிச்சு புரிஞ்சு கொண்டு கிட்டத்தட்ட 2350 கவிதைகள் நான் தேடினேன். எங்கேயாவது வந்து காணப்படுமா மயில்கர் பற்றி? எஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 171 கவிஞர்கள் மயில்கர் பற்றி குறிப்பிட்டார்கள். மயில்களின் அழகையும் நடத்தையும் கவிஞர்கள் கவனித்தார். ரொம்ப எப்படி நான் போய் ஃபீல்ட்ல பாக்கணும், ஃபுல்லா நான் காலைல கூட ஃபுல்லா மயிலோட இருப்பேன். மயில வந்து அதனுடைய எல்லா இதெல்லாம் நான் போட்டோ எடுத்ததான் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கின்றது மயில்கள் பத்தி. சோ அதெல்லாம் வந்து அந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து நம்ம கவிதைகள்லாம் போய் பார்த்தாங்க. அப்புறம் முக்கியமானது வெவ்வேறு பேர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சங்கல் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 52 பேர் இருக்கின்றது. மயில் பத்தி வந்து நிறைய மயூரா, அது மாதிரி நிறைய பீலி, அது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கின்றது. பிறகு உடல் பாகங்கள் பாத்தீங்கன்னா இந்த தலை, முகடு, கண், கழுத்து, பின் இறகுகள், முட்டைகள், நிறங்கள், அழுப்புகள், வாழ்விடங்கள், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து கவனித்தார்கள். அது கவனித்த மட்டும் இல்ல, அந்த அவங்களுடைய கவிதைகளை வந்து எழுதுறாங்க பார்த்தா அதை ரொம்ப வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கவிதைகள் வெவ்வேறு மலர் பாகங்களை மயிலின் உடல் உறுப்புகள் ஒப்பிட்டார்கள். ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்க வந்து மயில் கால் பாருங்க, கீழே ஒரு முள்ளு போல இருக்கும். காலில் பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு இருக்கும். எஸ்பெஷலி ஆண் மயில இருக்கும். ஸோ அந்த ஆண் மயில வந்து நாங்க ஆங்கிலத்தில் ஸ்பர், எஸ்பிஆர் ஸ்பர்ன்னு போவோம். அந்த ஸ்பர் எதோட வந்து அந்த ஷேப் பாருங்க, அஞ்சு இந்த மாதிரி பாமர். அது வந்து இந்த நொச்சி இலை பார்த்துருப்பீங்க. நொச்சி இலை, அந்த நொச்சியிலோட ஒப்பிட்டார்கள். பிறகு பாத்தீங்கன்னா இந்த கொண்டை பாருங்க, கொண்டையை வந்து எதோட கம்பேர் பண்ணாங்க, ஒரு பூ, தாமரை, ப்ளூ லில்லி அப்படின்னு சொல்லுவோம். பிறகு தாவர பாகங்களை மற்றும் மயிலின் உடல் உறுப்புகளுடன் மனிதன் உடல் பாகங்களையும் ஒப்பிட்டார்கள். ஸோ எவ்வளவு வந்து உன்னிப்பாக கவனித்து அது வந்து ஒப்பிட்டார்கள் இல்லையா. நான் ஆராய்ச்சி செய்யும் போது நான் ஒப்பிட்டவே இல்லை, தாவரங்களோட ஒப்பிடவே இல்லை, மனிதர்களோட ஒப்பிடவே இல்லை. அதான் உடனே வந்து மயில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து முட்டை எவ்வளவு சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டி. ஆனா அது வந்து நம்ம அந்த சிந்தனை வரவில்லை. ஏன் நான் இப்ப படிச்சனால அந்த சிந்தனையே வரவில்லை. பிறகு முக்கியமான வந்து இந்த பீலின்னு சொல்லுவாங்க. மயிலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பீலி. ஏன் இந்த பீலின்னு வச்சாங்கன்னா மயிலுக்கு தானே இந்த மயில் தோகை இறகு, அதுக்கும் பீலின்னு பேர் இருப்பாங்க. மயிலுக்கு பேரு பீலின்னு இருப்பாங்க. இந்த தோகைக்கு என்ன பேருன்னா சங்கல்பு படிச்சுன்னா பீலின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த பீலின்னு வச்சோன்னா தானே உதிர்த்து விடும் சிறகுகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு அறிவியல் உயிரியல் நுட்பம். நாங்க இப்ப படிக்கிறோம் பயாலஜில, சயின்ஸ்ல. ஆனால் இது யாரையும் நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா சங்க இலக்கியத்துல பாருங்க, நான் சொல்றேன் நம்ம சங்க இலக்கியத்துல பாருங்க, தானே உதிர்த்து விடும் சிறகுகள். அது பேர் தான் நாங்க ஆங்கிலத்துல ஷெட்டிங். பீரியாடிக்கல ஒவ்வொரு ஆண்டும் ஆண் மயில் இனப்பெருக்க காலத்துக்கு பிறகு 100லேருந்து 150 தோகை இறகுகளை உதரும். அதனால பீலின்னு கூறினார்கள். நன்கு வளர்ந்துவிட்ட இளம் சிறகுகளால் ஒரு கட்டத்துக்கு மேல் பயனில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது மயில் தானே சிறகை உதிர்த்து விடும்.
அதுவே பீலி. ஏன் நான் அழுத்த திருத்தமா சொல்றேன்னா, நிறைய பேர் இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா இந்த மயில் இறகுகள் எல்லாமே வந்து என்ன கொண்டுட்டு மயிலை கொண்டு எடுக்கிறாங்க. இல்ல யாருக்கு சயின்ஸ் தெரியல, மயில் தெரியல. ஒரு ஆண்டு ஒரு மயில் 100ல 150 இறகுகள் கிடைக்கின்றது. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 மைல் த்ரூ அவுட் இந்தியா கிட்டத்தட்ட என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 30 லட்சம் மைல்கள் இருக்கின்றாங்க. அதுல ஆண் மயில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம், என்னுடைய இதுல 10 லட்சம் போடுங்க. 10 லட்சம் மைல்கள் வந்து ஒவ்வொன்னு 100 இறகுகள் போட்டா எப்படி இருக்கும்? அதனாலதான் நமக்கு வந்து வியாபாரத்தில் இருக்கின்றது. ஆனா நிறைய பேர் வந்து அது நம்புறது இல்ல. எல்லாருமே கொண்டுட்டு தான் மயில் இறகு வருதுன்னு சொல்றாங்க. அது தவறான கருத்து. பிறகு ஏற்கனவே நான் ரொம்ப அருமையா இந்த மேடம் பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து இந்த பனைமரம் பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க அன்னைக்கு. எல்லாருக்குமே தெரியும் பூங்கொத்து உதிர்த்தல். அதை பார்த்து எது கம்பேர் பண்ணா அந்த சங்க இலக்கியத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பனை மரத்தோடைய பூக்களோட கம்பேர் பண்ணாங்க. ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஆண் பனைகள் உள்ள நல்லா புரிஞ்சிருக்கப்போ ஆண் பனைகள் பூங்கொத்து என்னன்னா உற்பத்தி செய்கின்றன. பிறகு என்ன பண்ணும் இந்த பூக்கள் என்ன பண்ணும் காய்ந்த பிறகு உதிர்ந்து விடும். இதோட கம்பேர் பண்ணும். எப்படி மயில் தொகை இறகுகள் உதிர்கிறதோ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பனைமரத்தோட வந்து ஒப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப அருமை. இதை வந்து ரொம்ப இதை வச்சே நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவேன். நிறைய வந்து மயில் இறகுகள் வந்து உதிரி கொண்டிருக்கிறது. அதை நீங்க தப்பா சொல்றீங்க, அதெல்லாம் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லி நாங்க அந்த வியாபாரத்தை வந்து அதை ரத்து பண்ணாதீங்க. டோன்ட் பேன் தி பீகாக் ஃபெதர் ட்ரேட்னு அழைத்து திரும்ப பிறகு முக்கியமான விலங்கு நடத்தை. இந்த விலங்கு நடத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் அனிமல் பிஹேவியர்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே போனல ஈத்தாலஜிஸ்ட். இந்த ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர் கால் ஈத்தாலஜி. இந்த வனவிலங்குகள்ல வந்து நடத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடத்தை வந்து ரொம்ப அருமையாக கவனிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப அருமையா இருக்கும். காட்டுல போயிட்டோம்னா இப்போ நான் மயிலுக்கிட்ட போனா எனக்கு டைம் போட தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து மயில் நடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பிஹேவியர்னு சொல்லுவோம். அந்த காண்பிக்கும் காட்சிகள், அந்த காண்பிக்கும் காட்சிகளை போயிட்டேன்னா ஃபுல்லா அப்படியே வீடியோ எடுத்துட்டு போனா அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா புறநானூறு, அதுல பார்த்தீங்கன்னா புறநானூறுல என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் 400 கவிதைகள் இருக்கின்றது. அந்த கவிதைகள்ல காட்டு விலங்குகளுடைய நடத்தை பற்றி பல குறிப்புகள் கொண்டுள்ளன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிக்கின்றன. இது பண்டை தமிழர்கள் விலங்குகள் நடத்தை பற்றி சிறந்த புரிதலை கொண்டிருந்தனர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதாரணமா இல்ல. நான்லாம் ஆராய்ச்சி செய்து காலேஜ்ல வந்து லெக்சரா இருந்துட்டு போய் படிக்கிறது அது வேற. ஆனா அவங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு அறிவே இல்லை, படிக்கிறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா தே ஆர் தி சயின்டிஸ்ட், தே ஆர் ஈத்தாலஜிஸ்ட், பயாலஜிஸ்ட், வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட். பிறகு மான் மற்றும் சிங்கத்தின் உணவு தேடும் நடத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்க எவ்வளவு கவனிக்கிற பாருங்க. இந்த மானுடைய உணவை எவ்வாறு வந்து அதை போய் தேடுது, எவ்வாறு வந்து அதை உண்ணுகிறது போன்ற செய்களுடைய விவரத்தின ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறகு எனக்கு ரொம்ப முக்கியமானது தாய் பறவை தன குஞ்சுகளை உணவிப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல பார்த்தேன். நான் இப்போ வந்து சென்னையில வந்து இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி ரொம்ப சிட்டுக்குருவிகளும் இந்த தாளைக்கோழி அல்லது மூர்கன் அப்படின்னு நான் வந்து கொளத்தூர்ல படிச்சேன். அதனுடைய அதனுடைய என்னது பறவை தனது குஞ்சுகளை உண்ணுவிப்பது. அது வந்து அணில் உணவை சேமிப்பது. அணில் உணவை என்ன பண்ண இது மாதிரி சேமிப்பு அதுல போயிட்டு. அப்புறம் வந்து அடுத்த நடத்தை வந்து எல்லைப்புறை நடத்தை. இது நாங்க வந்து டெரிட்டோரியல் பிஹேவியர். எல்லா விலங்குகளும் பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லை பகுதி நம்ம எப்படி காம்பவுண்ட் செவரு கட்டுறோம் வீட்டுல, அது போல அனிமல் வந்து டைகர், அது போல விலங்கு. ஈவன் வந்து மயில் வந்து தன்னுடைய காண்பிக்கும் காட்சிகள் இடத்த வந்து அந்த காண்பிக்கும் காட்சிகள் இடம் அது பேரு லிக்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டெரிட்டோரியல் பிஹேவியர், என்னுடைய இது இடம், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். புலியும் எல்லா விலங்குலாம் சொல்லுவோம். நிறைய மான்கள் அப்படி இருக்கு. பிறகு இந்த சமூக நடத்தை நீங்க வந்து நிறைய வந்து சமூக நடத்தையை வந்து அவங்க கவனித்திருக்கிறாங்க. விலங்குல சமூக நடத்தை. பறவைகளை பாருங்க, நிறைய பாருங்க மந்தையா இருக்கின்றது. ஒரு மந்தை யானை கூட்டம் சொல்றோம் இல்லையா, ஃபிளாக், ஹெர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் மைல்கள். நான் பார்க்கும்போது இது விராலிமலையில இது வந்து கூட்டமா இருக்கும். அது வந்து சமூக நடத்தைன்னு சொல்லுவோம். அந்த சமூக சங்காரிகள் கூர்மையாக கவனித்தார்கள். அப்பதான் வந்து தேவர்களுக்கும். பிறகு ரொம்ப முக்கியமானது வந்து எப்படி வேட்டையாடுகிறது. இந்த இந்த நடத்தை என்னன்னா வேட்டையாடும் இறை உறவுகள். என்னென்ன இறை உறவுகள்? சங்க கவிதை அடிப்படை இறை வேட்டையாடும் தொடர்புகளை எடுத்துக்காட்டுறாங்க. புலி மான்களை பக்கத்து எப்படி வந்து ஒரு புலி வந்து ஒரு டைகர் எப்படி வந்து போய் வந்து வேட்டையாடுது, அதெல்லாம் வந்து அத கவிதைகள்ல வர்ணிச்சிருக்காங்க. இப்ப நீங்க குறுந்தொகை 209 பாத்தீங்கன்னா அந்த பாட்டு படிச்சா உங்களுக்கு நிறைய புரியும். குறுந்தொகையில படிக்க. பிறகு திருக்குறள். இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா திருக்குறளில் விலங்குகளின் நடத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சங்க இலக்கியம் இந்த திருக்குறளை படிக்க பாருங்க. இந்த பறவைகளை பற்றிய வள்ளுவர் கூர்ந்த கவனித்தவை அவரது சொற்களில் வழக்கப்பட்டுள்ளன. அந்த
இணை சொற்கள் பார்த்தீங்கன்னா 481 படிங்க. அது என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒரு காகம் பகல் நேரத்தில் ஆந்தையை வெல்லும். ரொம்ப முக்கியமானது பாருங்க. அவர் வந்து திருக்குறள்ல அந்த காகத்தினுடைய நடத்தையும் ஆந்தை நடத்தி பார்த்துக்கிறாங்க. ஒரு காகம் பகலில் அதை விட சக்தி வாய்ந்தது, ஆந்தை வெல்லும் என்றும் அர்த்தம். ஏன் அப்படின்னா, நாங்க வந்து வனவிலங்குகள்ல அதனுடைய பிஹேவியர் படிக்கும்போது நாக்டர்ன் அனிமல், இரவு விலங்குகள், பிறகு வந்து டயர்டல் அல்லது டே டைம் அனிமல்ஸ். பகல்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இரவுல பாத்தீங்கன்னா ஆந்தை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப 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 ஆக்டிவா இருக்கும். அதை என்ன படிக்கிறார் திருவள்ளுவர் கவனிச்சு, ஒரு காகம் பகலில் பார்த்தேன்னா, ஒரு நிமிஷம், ஒரு காகம் பகலில் அதை விட சக்தி வாய்ந்த ஆந்தை வெல்லும் என்று பகல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஆந்தைக்கும் காகத்திற்கும் இடையிலான இயற்கையான தொடர்புகளை விளக்குகிறது. இங்க ரொம்ப முக்கியமானது எதுன்னா, நாங்க as a biologist, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஃபீல்டு ஒர்க்கர் பாத்தீங்கன்னா வளவியல் படிச்சனால இந்த விலங்குகள் எல்லாம் எப்படிதான் அவர் திருக்குறளை வந்து பார்த்து கவனித்து இரவுல எப்படி ஆக்டிவா இருக்கும், பகல்ல எப்படி ஆக்டிவா இருக்கும், காகம் வந்து எப்படி போய் அதை பகல்ல போய் வந்து ஆந்தையோட வந்து இருக்கும் பாருங்க. நிறைய வந்து இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா பட்டு போன மரங்கள் தான் வந்து பொந்துகள் இருக்கும். அது வந்து நாங்க ஹோல் நெஸ்டிங் பொந்துகள்ல தான் இந்த ஆந்தையெல்லாம் இருக்கும். ஸோ அதை போய் வந்து இதாகும் கிடையாது. இன்னொரு முக்கியமான திருக்குறள் பார்க்கும்போது, திருக்குறள் விலங்குகள் நடத்தை பார்க்கும்போது, இங்க வந்து பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும், காலம் வாழ்ந்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். அதுல குறள்ல 490 போய் பாருங்க. பெரிய உருவமும் கூர்மையான கொம்புகளும் இருந்த போதிலும் அதை வந்து மன உறுதி மிகுந்த புலி தாக்கி வரும்போது யானை அஞ்சும். குறள் 599. இது பாருங்க, நம்ம சொல்றோம் யானை வந்து ரொம்ப பலசாலியான்னு சொல்றோம். ஆனா அந்த புலி பாருங்க எப்படி வந்து இந்த படத்துல பாருங்க, அந்த புலி வந்து அந்த தைரியத்தோட போய் வந்து அதை வந்து போகும்போது இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொண்ட விஷயம். அதாவது நான் என்னுடைய முக்கியமா வந்து அந்த நடத்தை, நான் வந்து குரலை கொடுக்குறோம் இல்லையா, நான் வந்து ஒரு விலங்கியல் தேர் ஆசிரியர் பேராசிரியர் போது இந்த இதுக்குதான் ரொம்ப வந்து நடத்தைகளை எப்படி பார்த்துறாங்க கவனிக்கிறாங்க நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பிறகு வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து நிறைய வந்து அரசாங்கத்துல எல்லாமே வந்து அரசாங்கம் வேணும், அதுக்கு சட்டங்களா இருக்கு. வனவிலங்குகள் சட்டம் 1972 நிறைய சட்டங்களா இருக்கின்றது, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துலவே சங்க காலத்துலவே என்ன பண்ணாங்கன்னா வனவிலங்குகளை பாதுகாப்பின் அவசியத்தை பார்த்தார்கள். சங்க கால மன்னர்கள் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் குறிப்பிடும் பங்கை கொண்டிருந்தார். நிறைய வந்து பங்கெடுத்தாங்க. அவங்க வந்து நம்ம வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல நிலப்பரப்பு, காட்டு விலங்குகள், பரவல், நடத்தை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை ஆவணப்படுத்துமாறு மன்னர்கள் கவிஞர்களை மற்றும் அறிஞர்களை கேட்டுக்கொண்டார். எப்படி கவிதைகள் எழுதுனா மன்னர்கள் சொல்றாங்க, இது மாதிரி நீங்க வந்து இந்த கவிதைகளை எழுதுங்க, எந்த மாதிரி கவிதைகள் வேணும் எனக்குன்னா வனங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும். அதனால தான் அந்த கவிஞர்கள் வந்து அதை வந்து ஊக்கம் கொடுத்தவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தந்தார்கள். சங்ககால மக்கள் விலங்குகளை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதினார்கள். இப்ப நீங்க பாருங்க, நம்ம மாதிரி வந்து நம்ம வனவிலாம் ஐயோ பாம்பு வேண்டாம், யானையா வேண்டாம் பயப்படுறோமா இல்லையா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சங்க காலத்துல மக்கள்லாம் பாத்தீங்கன்னா விலங்குகள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதினார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விலங்குகளை பாதுகாக்க அவர்கள் அக்கறை காட்டினார். மக்கள், மன்னர்கள், கவிஞர்கள் மற்றும் மக்களும் அக்கறை காட்டினார். சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க பண்டை கால மக்கள் நடவடிக்கை எடுத்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெடிஷனல் பீப்புள் வந்து ட்ரெடிஷனல் நாலேஜ் வந்து எடுத்தார்கள். பிறகு முக்கியமானது இப்போ நந்தனம் அரசு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அவர் விலங்கியல் பேராசிரியர், அப்புறம் சர்க்குணம் ஸ்டீஃபன் இருந்தார். அவர் விலங்கியல் திருப்பூர், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ புதுச்சேரியில் இருக்காரு. அவர் அந்த காலத்தில் என்ன சொல்லிக்கிறேன்னா சங்க இலக்கியத்தில் அறிவியல் தகவல் புதையல் என்று கூறினார். புதையல் ட்ரெஷர், ட்ரெஷரி, ஒரு ட்ரெஷரி, எவ்வளவு பணம்லாம் இருக்கு நம்ம செல்வம், அந்த மாதிரி வந்து ஒரு அறிவியல்ல பார்த்தீங்கன்னா ஒரு புதையல் என்று கூறியிருக்கிறாரு. தற்போதைய சுற்றுச்சூழல் சீரழிவை எதிர்த்து போராட வலிமை பெற நமது பண்டை மரபுகளை ஆழமாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நிறைய படிக்கணும். இது நான் என்ன மாணவர்கள் எப்படி விலங்கியல் மாணவர்கள், வனவியல் மாணவர்கள் தயவு செய்து வந்து அதே மாதிரி வந்து நான் வந்து ஆராய்ச்சியாளர்கள், அதே போல வந்து ஆசிரியர்கள் என்ன கேட்கிறேன், இப்போலாம்
தயவு செய்து சங்க இலக்கியத்தை படியுங்க. ரொம்ப கடினமா ரொம்ப வந்து என்னமோ தமிழ் தானே இலக்கியம்னாவே ரொம்ப நம்ம வந்து முக்கியத்துவம் தரமாட்டோம். ஆனா நீங்க படிச்சவொடனே எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா, ஆகையால் தான் நான் வந்து இப்போ எல்லாமே வந்து நான் வந்து ரொம்ப 30 ஆண்டுகள் வந்து எங்க கல்லூரியில் ஆங்கிலத்துல தான் நான் வந்து மீடியம் ஆங்கிலம். ஆனால் இதெல்லாம் வந்து படிக்கும்போது தமிழ்ல பணம் நம்ம தமிழ்லவே செய்த வேண்டும். இந்த இதெல்லாம் வந்து அப்பதான் வந்து ரொம்ப அப்பதான் அது ஏறும். இங்கிலீஷ்ல சொன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆங்கிலத்துல எடுத்துக்கணும். தமிழவே கூற வேண்டும். பிறகு ரொம்ப முக்கியமானது இப்ப என்னன்னா, இந்த சங்க இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா? எஸ். ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திணை நான் எத்தனை திணை 5 திணை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த திணைகளை வந்து எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, திணை பாரம்பரிய அறிவு மற்றும் இன்றைய நிலப்பரப்பு ஆராய்ச்சியில் அதன் பயன்பாடு என்னன்னு படிக்கிறாங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து படிக்கிறாங்க. அதுல யாரு படிக்கிறாங்கன்னா, முனைவர் ரமேஷ். அவர் எங்க பண்ண இந்திய வனவிலங்கு நிறுவனம், அத வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டேராடூன்ல இருக்கின்றது. இவர் எங்க ஆவா கல்லூரியில எம்எஸ்சி வனவிலங்குல சப்ஜெக்ட் படிச்சாரு. வைல்ட் லைஃப் முடிச்சுட்டு அங்க போய் இன்னைக்கு வந்து சீனியர் சயின்டிஸ்டா இருக்கிறாரு. அவர் என்ன படிக்கிறாருன்னா, அவர் வந்து நிறைய வந்து லேண்ட்ஸ்கேப், ஆங்கிலத்தில் லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல வந்து அட்ராக்ஷன் என்னன்னா எங்களுக்கு ஆராய்ச்சியில லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜி படிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜி படிச்ச மட்டும் போராது, சங்க இலக்கியத்துல போய் படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, சங்க கவிதைகள் விவரிக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பு வகைகள், இந்த திணைகள் அடையாளம் காண்பதும் அவை நவீன சூழலில் புரிதலுடன் எவ்வாறு தொடர்புடவை என்பது புரிந்து அப்படி எப்படி இருக்குது அந்த கால 5 திணைகள் எப்படி எல்லாம் கூறினார்கள், இப்போது எப்படி இருக்கின்றது, அது மாதிரி வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். பிறகு ரொம்ப முக்கியமான வந்து தமிழ்நாட்டு வனத்துறை, நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா, விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் தமிழ் இலக்கியங்கள் ஆராய்ந்து வரையாட்டின் வாய்மொழிகளை கண்டுபிடித்தனர். நிறைய இடத்துல நான் போய் பார்க்குறோம். இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேய்மெல் மொட்டை அந்த அந்த வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த நீலகிரிட்டார் பற்றி வந்து படித்தோம். ஆனா அவங்க மற்ற இடத்துல நிறைய இடத்துல தெரியாது அவங்க. அந்த சங்க இலக்கியம் எங்கெங்கெல்லாம் சொல்லி கூறியிருக்காங்க ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த சங்க இலக்கியம் மற்றும் பிற பழங்கால நூல்கள் இருந்து குறைந்தது 10 புதிய இடங்களில் கண்டுபிடித்தன. ரொம்ப முக்கியமா பாருங்க, 10 புது இடங்கள் கண்டுபிடித்தார்கள். மற்ற இடங்கள் 15 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு ஆவணங்கள் இருந்து கிடைத்தன. முந்தைய கணக்கெடுப்பில் 140 இடங்களில் அடையாளம் காணப்பட்டது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஒரு ஆராய்ச்சியாளருக்கு வந்து வனவிலங்கியல் துறை இருக்கிற ஆராய்ச்சியாளர் என் போன்ற ஆராய்ச்சியாளருக்கு ரொம்ப முக்கியமான அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இது ட்ரெஷர் இல்லையா? இல்ல பாருங்க, இதெல்லாம் நம்ம படிக்க தெரியும், யாருக்கு வந்து தெரியாது. அதெல்லாம் படிங்க தயவு செய்து நிறைய. கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த காட்டு தமிழ்நாடு ஆவணப்படம் இது எத்தனை பேர் கேட்டு டாக்குமெண்ட்ரி பிலிம்னு சொல்லுவோம். ஒரு ரீசெண்டா என்ன பண்ணா, சங்க இலக்கியங்களால் அது வந்து ஊக்கத்தையும் யோசனைகளும் பெற்று காட்டு தமிழ்நாடு ஆவணப்படம் எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த டைரக்டர் 5 பாரம்பரிய நிலப்பரப்புகளை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வழியாக பயணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிலிம் எடுக்கும்போது, அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கும்போது தமிழ்நாடு இது பாத்தீங்கன்னா தி வைல்டு படம்னு சொல்லி டாக்குமெண்ட்ரி. இந்த படம் மக்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான தொடர்பை இது பண்ணாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்தை சொன்னாங்க இல்லையா? அப்போ வந்து இவங்க வந்து படத்தை எடுத்தாங்க. அந்த ட்ரைலர்லாம் வந்து இந்த சத்யம் தியேட்டர்ல போட்டாங்க. அதை நான் பார்க்க முடியல. ஆனா திருப்பி வந்து நிறைய வந்து இது வந்து நம்ம சினிமா மூலமாக ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்தாங்க. ஏன் இது சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் எப்படின்னு பாருங்க. அந்த சங்க இலக்கியத்தில் எவ்வளவு வந்து உதவி வேண்டியது, இந்த திணைகள் அப்புறம் நடத்தை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப. ஸோ இப்போ நான் இதெல்லாம் பேச வந்து சயின்ஸ் வந்து பேசும்போது நான் பாப்புலர் சயின்ஸ் தான் பேசுவேன். எப்பவுமே வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். நிறைய நான் ஆராய்ச்சி எப்பவுமே வந்து என்னோட டேட்டா கொடுக்க மாட்டேன். எத்தனை மைல்கள் பார்த்தேன் நான் வந்து ஆராய்ச்சி செய்யும்போது, என்னென்ன மரங்கள் பார்த்தேன், எத்தனை வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து போய் ரீச் ஆகும். இப்போ அதுக்கு தான் நான் கடைசியாக இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு, என்னுடைய கருத்தரங்கம் எல்லாம் வந்து விழிப்புணர்வு தான். நான் ரொம்ப முக்கியத்துவம் வந்து விழிப்புணர்வு. ஸோ இந்த விழிப்புணர்வு ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும்? ஒரு மனிதன் இல்லை நாம் 1 வருடம் வாழ வேண்டும் என்றால் நெல் சாகுபடி செய். 10 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் மரக்கன்றை நடவும். அதுதான் ட்ரீ பிளான்டேஷன் சொல்றோம். கடைசியாக 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் விழிப்புணர்வு செய். நிறைய விழிப்புணர்வு செய்யுங்க, நிறைய விழிப்புணர்வு செய்யுங்க. நம்ம நிறைய வந்து நம்ம இந்த குரூப் கூட நிறைய வந்து விழிப்புணர்வு செய்யறாங்க. ஸோ நம்ம வந்து விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் படிச்சுட்டேன், நிறைய வந்து காலையில வந்து நிறைய வகுப்புல எடுத்திருக்கிறேன். அதை மட்டும் ஆராய்ச்சியில அதை மட்டும் பண்றேன். இந்த ஆராய்ச்சி செய்ததை வச்சு அறிவு வச்சுட்டு நிறைய வந்து படிச்சு மக்களுக்கு சேர வேண்டும்.
இட் ஹேஸ் டு ரீச் தி பப்ளிக். அதான் என்னுடைய நோக்கம். ஆகையால் தான் வந்து நானே நிறைய இடத்துல கேட்பேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் வந்து தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளுடைய எக்ஸலண்ட் அவர் வந்து நான் என்ன அவர் என்ன டெய்லி ஒரு கட்டு அரங்கம் எப்படி முடியும், ஆன்லைன்ல வந்து நடத்துறான்னா ரியலி திறமையானவர் அவர், நம்முடைய தலைவர். ஸோ அவருக்கும் நன்றி, மற்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் வரவேற்கிறேன். நன்றி சார். முடிச்சிட்டேன் சார். கை தரலாம்.